ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரிக்ஸ் தான் சொல்ல போகிறேன். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா லிப் கிளாஸ் வந்து அப்ளை பண்ணுவோம். ஸோ லிப் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு வந்து லாங் லாஸ்டிங்காக வந்து இருக்காது. ஒரு குறிப்பிட்ட டைம்லேயே அது வந்து அழிஞ்சிரும். ஐ மீன் லிப் கிளாஸ் வந்து எப்படி நமக்கு வந்து அழிய தான் செய்யும். பட் வந்து நம்ம சாப்பிடும்போதோ குடிக்கும்போதோ குடிக்கும்போது கூட அழியாது. நம்ம எதாவது சாப்பிடும்போது டக்குன்னு நமக்கு அழிஞ்சிரும். அவுட் சைடில் அழியாட்டாலும் இன்னர் இதில் நமக்கு வந்துட்டு அழிஞ்சிரும். பட் வந்துட்டு பார்த்திங்கன்னா நார்மல் லிப் கிளாஸ் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஒன்றுமே சாப்பிடாமல் இருந்தாலுமே கூட ஒரு 3 ஹவர்ஸ் இருக்கும், 4 ஹவர்ஸ் இருக்கும், இல்லாட்டா ஒரு 2 to 3 ஹவர்ஸ் வரைக்கும் இருக்கும் சம் ஆஃப் த லிப் கிளாஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஷைன் மட்டும், அந்த மாய்ஸ்சர் மட்டும் இருக்கும், அந்த கிளாஸி ஷைன் உங்களுக்கு வந்துட்டு இருக்காது. ஸோ இன்றைக்கி அந்த ஒரு கிளாஸி ஷைனை எப்படி ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கணும், நல்லா ஒரு 4 to 5 ஹவர்ஸ் இல்லை அதுக்கு மேலே வரணுங்கிறத எப்படி அதை வைக்கணுங்கிறது எனக்கு இந்த டிப்ஸோடு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ அதுதான் அந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி இது பார்த்திங்கன்னா லிப்ஸை வந்து நல்லா எக்ஸ்ஃபோலியேட் பண்ணிக்கிறங்க. வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் நீங்கள் வந்துட்டு லிப்ஸை வந்து நல்லா எக்ஸ்ஃபோலியேட் பண்ணிக்கிறங்க. அப்போ தான் நல்லா லிப்ஸ் வந்து சாஃப்ட்டாக சப்பிளாக உங்களுக்கு வந்துட்டு கண்டிஷனாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ட்ரை கிராக் லிப்ஸ் இருந்தால் இது வந்துட்டு ஒர்க் ஆகாது. உங்களுக்கு வந்துட்டு லிப்ஸ் நல்லா எவ்வளோ சாஃப்ட்டாக சப்பிள்டாக மாய்ஸ்சராக இருக்குதோ அவ்வளோ நல்லாவே இந்த ஹேக் வந்து உங்களுக்கு வந்துட்டு ஒர்க் ஆகும். ஐ மீன் இந்த ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டு ஒர்க் ஆகும். ஸோ இன்றைக்கி அந்த ஒரு மேஜிக்கல் டெக்னிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேஸ்லின் இஸ் அல்டிமேட் ஃபேவரட் ஃபார் எவ்ரி ஒன். நிறைய பர்பஸ்க்கு, இது ஸ்கின் கேருக்கு மட்டும் இல்லை, எல்லா பர்பஸ்க்குமே இது வந்துட்டு யூஸ் ஆகும். இந்த மேக்கப் கூட நிறைய பர்பஸ்க்கு இது யூஸ் ஆகும். இன்றைக்கி அந்த லிப் கிளாஸ் இதுக்கும் இதுதான் வந்துட்டு ஒர்க் பண்ண போகுது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேஸ்லின் வந்து எடுத்துக்கிறங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வேஸ்லின் வந்து எடுத்துக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தேவைப்படுற அளவு எடுத்துகிட்டு உங்கள் லிப்ஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறங்க. ஓகே, உங்கள் லிப்ஸில் இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 to 30 செகண்ட்ஸ் அப்படியே விட்டுருங்க. நல்லா வந்து லிப்ஸில் வந்துட்டு சோக் பண்ணட்டும். ஓகே, ஸோ நமக்கு நீங்கள் கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்துட்டு ஒர்க் ஆகும். வேஸ்லின்னு இந்தளவுக்கு ஒரு சக்தி இருக்குதுங்கிறது நான் ரெகுலர் யூஸ் பண்ணும்போது நான் எதிர்பாராமல் பண்ணதில் நான் வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணது தான் இது வந்துட்டு. இப்போ அந்த வேஸ்லின் வந்து அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா வேஸ்லின் ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு வந்து லிப்ஸை வந்து மாய்ஸ்சராக வச்சுருக்கும். அந்த ஷைன் இல்லாட்டாலும் லிப்ஸை வந்து நல்லா மாய்ஸ்சராக உங்களுக்கு வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருக்கும். ஸோ லிப்ஸில் அந்த ட்ரைனஸ் உங்களுக்கு வந்துட்டு வராது. ஸோ நம்ம நார்மல் லிப் பாம் போடுறத விட வேஸ்லின், நான் லிப் பாம் வந்து போட்டு எக்ஸஸ் லிப் பாம் எடுத்துட்டு அதுக்கு மேலே வேஸ்லின் அப்படி அப்ளை பண்ணிவிட்டு ஒன்றுமே செய்யாதீங்க. ஜஸ்ட் இதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லிப் கிளாஸ், நீங்கள் என்ன கலர் லிப் கிளாஸ் போகிறீங்களோ, எனி கலர், நீங்கள் என்ன கலர் லிப் கிளாஸ் வந்து போகிறீங்களோ அந்த லிப் கிளாஸ் நீங்கள் வந்து எடுத்துக்கிறங்க. ஸோ எடுத்துக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் ஒரு நல்ல ஒரு நியூட் லிப் கிளாஸ் தான் வந்து போகிறேன், ஒரு ப்ரௌன் நியூ லிப் கிளாஸ் தான் போகிறேன். அந்த வேஸ்லின் போட்டதுக்கு மேலே அப்ளை பண்ணிக்கிறங்க. ஸோ கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த லிப்ஸில் அந்த லிப் கிளாஸ் கொடுக்குற கிளாஸ் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த கிளாஸும் ஷைனும் உங்களுக்கு யூஸ்வல் ஸ்டேயிங் பவரை விட கொஞ்சம் நேரத்துக்கு உங்களுக்கு நீடிச்சு உங்களுக்கு வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு 2 to 3 ஹவர்ஸ் உங்களுக்கு அந்த கிளாஸ் ஷைன் இருக்குதுன்னா இது நல்லா ஒரு 4 to 5 ஹவர்ஸ் உங்களுக்கு வந்துட்டு வரும். ஸோ இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கிறங்க. ஓகே, நான் வேஸ்லின் வந்து போட்டுட்டு எக்ஸஸ்லாம் எடுக்கலை. வேஸ்லினுக்கு மேலே நான் அந்த லிப் கிளாஸ் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த லிப் கிளாஸ் போய் உங்களுக்கு அந்த வேஸ்லினோட நல்லா போய் ஸ்டிக் ஆயிரும். நல்லா ஸ்டிக் ஆகும்போது அந்த வேஸ்லின் ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு ஈரப்பதமாக இருக்கிறனால அந்த லிப் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ரொம்ப நேரத்துக்கு வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருக்குது. நீங்கள் லிப் கிளாஸ் வந்து ஒரு 1 லேயர் 2 லேயர் போட்டுட்டால் போதும், அதுக்கு மேலே போடணுன்னு தேவையில்லை. பிகாஸ் ஆல்ரெடி வேஸ்லினே உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கிளாஸியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ அதுக்கு மேலே லிப் கிளாஸ் போடும்போது இன்னுமே உங்களுக்கு பாருங்கள் கிளாஸியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப ஓவராக நீங்கள் வந்து போயிட வேணாம், நம்மள்ட்ட ப்ளீட் ஆயிரும் உங்களுக்கு வந்துட்டு. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்லின் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மினிமலான கிளாஸ் ஷைன் வேண்டாம், ஒரு கோட் போதும். எக்ஸ்ட்ரா கிளாஸ் ஷைன் உங்களுக்கு வந்து வேணால் ஒரு 2 கோட்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கிறங்க. ஓகே, லைட்டாக அது மாதிரி நீங்கள் வந்து நான் இன்றைக்கி 2 கோட்ஸ் வந்து அப்ளை பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப நேரத்துக்கு எனக்கு வந்து இருக்கணுங்கிறனால நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஜஸ்ட் இன்னும் எக்ஸ்ட்ரா லேயர் எடுத்து நான் சென்டரில் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன், இந்த லிப்ஸோட சென்டரில். ஓகே, ஃபுல்லாக கொண்டுட்டு போகல, சென்டரில் மட்டும். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து டைம் செக் பண்ணி பாருங்கள். அப் டு 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ்க்கு மேலே இது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வரும். நீங்கள் தண்ணி குடிக்கிறதா மட்டும் ஸ்ட்ரா வச்சு குடிச்சிக்கோங்க. சாப்பிட்டாமல் கொள்ளாமல் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு
இது எப்படியும் ஒரு 5 ஹவர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு பார்ட்டியாக இருக்கட்டும், நல்ல ஒரு கிளாஸி ஃபினிஷ் உங்களுக்கு வந்துட்டு வேணும்னா தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் நிறைய பேருக்கு இந்த அருவில் வந்துட்டு லிப் கிளாஸ் வந்து வந்துடும். ஸோ அது ஒரு சில பேருக்கு பார்க்க அசிங்கமாக இருக்கும். ஸோ நான் அதை அப்ளை பண்ணல, சும்மா டிப்ஸ்க்கான உங்களுக்கு சொல்கிறேன். அந்த அருவில் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி இந்த ஃபிங்கர் வந்து எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னர்ஸ் லிப்ஸோட கார்னர்ஸில் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி எக்ஸஸை வந்து எடுத்துருங்க. நீங்கள் வந்துட்டு ஓகே எக்ஸஸ் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வந்துட்டு. ஓகே எக்ஸஸ் எடுத்துகிட்டு அப்படியே விட்டுருங்க. ஸோ இதுதான் கைஸ், இப்படி தான் லிப் கிளாஸை வந்து லாங் லாஸ்டிங்காக நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருக்கிறது. ஸோ அந்த ஒன்லி டெக்னிக் வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேஸ்லின். ஸோ அந்த வேஸ்லின் பெட்ரோலியம் ஜெல்லி வீக்லி ட்வைஸ் நீங்கள் வந்து எக்ஸ்ஃபோலியேஷன் வந்து ரொம்ப முக்கியம். பிகாஸ் லிப்ஸ் வந்து நல்லா சாஃப்ட்டாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்ளை பண்ணும்போது. லிப் பாம் வந்து கொஞ்சமாக அப்ளை பண்ணி எக்ஸஸ் லிப் பாம் நான் வந்து எடுத்துட்டேன். நீங்கள் லிப் பாம் போடாட்டா கூட டேரெக்டாக வேஸ்லின் கூட நீங்கள் வந்துட்டு போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே லிப் பாம் வந்து ஒரு இதுக்காக போட்டிருந்தேன். ஸோ அதனால் எக்ஸஸ் லிப் பாம் வந்து எடுத்துகிட்டு அதுக்கு மேலே நான் வேஸ்லின் வந்து அப்ளை பண்ணிவிட்டு வேஸ்லினில் எக்ஸஸ்லாம் எடுக்காமல் அந்த வேஸ்லினுக்கு மேலே நான் வந்து கிளாஸ் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ ஒரு 2 லேயர் கிளாஸ் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணுறது பார்த்திங்கன்னா சென்டரில் ஒரு லேயர் வந்து போட்டுக்கிட்டேன். ஸோ நமக்கு அந்த சென்டரில் தான் நமக்கு வந்து அந்த கிளாஸ் வந்து அதிகமாக தெரியும் கார்னர்ஸை விட. அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா 2 லேயர் அப்ளை பண்ணிவிட்டு சென்டரில் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இல்லை நீங்கள் 2 லேயர்ஸோடு முடிச்சிக்கலாம். பட் மினிமம் 2 லேயர் நீங்கள் வந்து வச்சுருங்க. ஸோ இப்படி தான் கைஸ் வந்து இது பண்ணணும். கண்டிப்பாக அந்த டெக்னிக் என்ன ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹோப் ஐ திங்க் இந்த வீடியோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சேரும். நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு கிளாஸ் சீக்ரெட் வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணி பாருங்கள். ஸோ இப்படி தான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. லிப் கிளாஸ் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா யூ கேன் ட்ரை ஃப்ரம் லாக்மி, மேப்ளின், பேக் காஸ்மெட்டிக்ஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேக், பாபி ப்ரௌன்லாம் உங்களுக்கு இருக்குது. ஹை அண்ட் முடியல அப்படின்னா யூ கேன் ட்ரை ஃப்ரம் இன்சைட், மிஸ் கிளார், அஃபோர்டபுளாக உங்களுக்கு வந்து இருக்கும். ட்ரக் ஸ்டோரில் வேணால் யூ கேன் ட்ரை ஃப்ரம் நான் சொன்ன மாதிரி லாக்மி, கலர் பார்லாம் கிளாஸ் வந்து இருக்குது. ஃபேஸஸ் கனடாலாம் இருக்குது கிளாஸஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நைக்கா லிப் கிளாஸஸ்லாம் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நைக்கால் அவைலபிளாக இருக்கும். செக் பண்ணி கீகோ மிலானோ அந்த மாதிரி கிளாஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி அப்ளை பண்ணுறது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு மேட் கிளாஸ் தான். கிளாஸாக இருக்கும், கிளாஸ் மட்டும் இருக்கும், அதில் எதுவுமே இருக்காது. உங்களுக்கு சிம்மர் கிளாஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது, டுவோக்ரோம் கிளாஸ்லாம் இருக்குது. எது வேணால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நான் ரெகுலர் யூஸ்க்கு வந்து எல்லோரும் நார்மல் கிளாஸ் யூஸ் பண்ணால் நான் நார்மல் கிளாஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு வீடியோ வந்து காட்டிக்கிறேன். எனி கிளாஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஜஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேஸ்லினுக்கு மேலே இந்த லிப் கிளாஸ் வந்து அப்ளை பண்ணுறது, அதுதான் ஒரு மெயினான ஒரு இது உங்களுக்கு வந்துட்டு சூப்பர் ஸ்டேயிங் பவராக இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ நல்லாவே அது ஹோல்டாக இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ அதுதான் ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த வேஸ்லின் வந்து நல்லா ஹோல்டு பண்ணி வச்சுருக்கும், எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். டேக் கேர், ஸ்டே சேஃப் அண்ட் பாய்.